இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஹெல்த் டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம், வெயிட் லாஸ்க்கான டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலரில் இருக்க பட்டன், அதாவது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. நம்ம தேங்காயை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் தேங்காயில் வந்து நம்ம குழம்புல வந்து சேர்க்க வேணாம் சொல்கிறாங்க, சட்னியில் வந்து ஏன் சேர்க்க வேணாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தேங்காயில் தாங்க தாய்ப்பாலுக்கு நிகரான சத்தெல்லாம் இருக்குது. நிறைய சத்து இருக்குது, தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இருந்தும் ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் மனசில் தோணி இருக்கும், ஏன் நானுமே அப்படி நினச்சிருக்கேன், தேங்காய் வந்து ஏன் நம்ம வந்து ஃபேட்டுன்னு சொல்கிறாங்கன்னு. தேங்காயில் வந்து நிறைய அற்புதமான சத்துக்கள்லாம் இருக்குங்க. ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணுற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம தேங்காயை குழம்புல சேர்க்கும் போது, அதை கொதிக்க வைக்கும்போது, அதனால் அது வந்து ஒரு பேட் கொலஸ்ட்ராலாக மாறுது. அதனால தான் தேங்காயை அரைச்சி ஊற்றாத குழம்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. தேங்காயை யூஸ் பண்ணுற விதத்தில் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க அடிக்கடி நிறைய தேங்காய் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்பராக இல்லாமல் அது வந்து என்ன ஆகும்னா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அது அப்படியே உங்கள் உடம்புல சேர்ந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இதே 5லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க எடுக்கும்போது அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ வந்து 30+ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம, அதுவும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அளவுகளை அதாவது கம்மி பண்ணி தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ 30+ அப்படின்னு நம்ம நெருங்கிட்டாலே நம்ம வந்து நம்மளுடைய சாப்பாட்டு அளவுகளை வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கணும். அது எப்பவும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது. வெங்காயை உடச்சி நம்ம ஒரு 1/2 hourல வந்து ராவாக சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து கிடைச்சிடுதுங்க. அதுவே நம்ம வந்து டெய்லி பேசிஸில் நம்ம தேங்காயை அதிக அளவுக்கு கன்சியூம் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி கன்சியூம் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வெயிட் லாஸில் இருக்கவங்க, டயட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ அதுமாரி கன்சியூம் பண்ணால் அது வந்து ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம தேங்காயை உடைச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hourக்குள்ளே நம்ம வந்து ராவாக அதை சாப்பிட்டோம்னா அதில் வந்து நமக்கு வந்து அதிக விதமான சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதை உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப திரும்ப யூஸ் பண்ண, நானும் உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் ஸ்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை உடச்சி 1/2 hourக்குள்ளே நம்ம வந்து ராவாக சாப்பிட்டுடணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்குங்க. அதை உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா, அதை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக ஆகிடுதுங்க. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து சட்னியாக யூஸ் பண்ணுவாங்க, குழம்புல அரைச்சி விட்டு யூஸ் பண்ணுவாங்க, பொரியலில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ நிறைய கன்சியூம் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அது பேட் கொலஸ்ட்ராலாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ டயட்டில் இருக்கவங்க, ஸோ வெயிட் லாஸ்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 times வந்து கன்சியூம் பண்ணாலே அதில் வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து கிடச்சிடுது. ஸோ 2 times கன்சியூம் பண்ணாலே நமக்கு வந்து போதுமானது. தேங்காயை நாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் அரைச்சி விட்டு கொதிக்க விடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுனாலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா பேட் கொலஸ்ட்ரால் வந்து கிடச்சிடுதுங்க. ஸோ இதே நம்ம வந்து ராவாக சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குங்க. ஸோ அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, என்ன தான் அப்படி இருக்குது தேங்காயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, காப்பர் இருக்குது, செலினியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ பாருங்களேன் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது பாருங்கள். அதில் 30+ இருக்கவங்க கூட தேங்காயை உடைச்சதுமே தேங்காய் பால் எடுத்து அதில் நாட்டு சர்க்கரை கலந்து ப்ளஸ் வந்து ஏலக்காய் பொடி போட்டு அந்த மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து பூஸ்டப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் அது யூஸ் ஆகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மெட்டபாலிசம்னா என்னென்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மெட்டபாலிசத்தை நம்ம அதிக அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பூஸ்டப் பண்ணுறோமோ ஸோ வந்து நம்ம அது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும், நம்மளுடைய ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ எவ்வளவுக்கு
எவ்வளோ நம்ம வந்து சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றோமோ தேங்காயை அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து நமக்கு நல்லதுங்க. ப்ளஸ் வந்து குட் கொலஸ்ட்ரால் கூட. ஸோ அது வந்து என்னென்னா ரத்தத்தெல்லாம் சுத்தமாக வச்சுக்கும். ஒரு நாளைக்கு தேவையான நம்மளுடைய அயன் கண்டென்ட்டில் 25% அயன் கண்டென்ட் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நமக்கு கொடுத்துடுது. ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகுங்க. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து பசியை வந்து கட்டுப்படுத்தும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எப்படி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை கண்டிப்பாக பச்சையாக எடுத்துக்கணும். ஸோ பச்சையாக எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய பலன்கள் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க கூடாது. கொதிக்க எடுத்துக்கிட்டால் அது நமக்கு வந்து பலன்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் முடிவு பண்ணிட்டோம், டயட் முடிவு பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நீங்கள் தேங்காயை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதனால் அதுக்குரிய பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கும் வந்து அது யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள பார்க்கலாம். பாய்.